குடும்ப வாழ்க்கை பற்றியும் காதல் பற்றியும் அழகான திருக்குறள் சொல்றேன் கேளுங்க. திருக்குறள் காமத்துப்பால் முழுவதும் காதல் உணர்வுகளை பற்றி பேசுகிறது. குறள் 1103ங்க. நான் உங்கள் SMKD. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உடம்போடு உயிரிடை எண்ணமற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. விளக்கம் பார்த்தீங்கன்னா, உடலுக்கும் உயிருக்கும் உள்ள பிரிக்க முடியாத உறவை போல காதலர்களின் பிணைப்பும் ஆழமானதுங்க. தமிழ்நாடு அரசு டேங்க் உள்ளே போயிட்டு மேலே குளோரின் பவுடர், அதாவது நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் உள்ளே போட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த டப்பாவை கழட்டிட்டு இது உள்ளே போட்டு கேட்டோவில் மூட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால தாங்க உங்கள் பார்வைக்கு டேங்க் ஆப்ரேட்டர்கள் கவனத்திற்கு. குடும்பத்தை பற்றியும் திருக்குறள் சொல்கிறேன் கேளுங்க. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. விளக்கம் பார்த்தீங்கன்னா, அன்பு மரமும் நிறைந்த குடும்ப வாழ்க்கை சிறந்த இல்லற வாழ்க்கையாகும். இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அத்தை ஃபோன் பண்ணி மாப்பிள்ள வா ஒரு தோசை சாப்பிட்டு போவா அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டா ஒரு தோசை இல்லைங்க, 3 தோசை சுட்டு போட்டாங்க. கறி குழம்பு தோசைங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் சின்னதா ஒரு வீடியோங்க. கொடுக்கும் குணம் அழகோ, கொடுத்ததை மறக்கும் குணம் பேரழகோ. துடிப்பான இதயங்கள் ஒன்றிணைந்த அக்கா தங்கச்சி வீடியோ பாருங்க. என் தங்கச்சி இந்த வீடியோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு தான் தோசை பிடிக்காதில்ல, எப்படி இப்படி சாப்பிட்ற அப்படின்னு கேட்பாங்க. அன்பானவங்க கொடுத்தா கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன். ஏதாவது அணை கட்டாமே நம்ம காவிரியில் குடிக்க தண்ணி இல்லாமல் காயுது. அணை கட்டிட்டா நம்ம தமிழர் என்ன படுகொலைங்க. மலையின் பெருமையை திருக்குறள் மிக உயர்வாக போற்றுகிறது. குறள் பார்த்தீங்கன்னா, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் எண்ணுறற் பாற்று. குறளுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா, மழை பெய்வதால் உலகம் வாழ்கிறது, அதனால் மலையை அமுதத்திற்கு ஒப்பிடலாம் என்று திருவள்ளுவர் கூறுகிறாருங்க. நீ நிறுத்தினா கூட தமிழரை இனப்படுகொலை பண்ணலாம் அப்படின்றது தான் இவங்களோட நோக்கங்க. காவிரி தமிழரின் உயிர் நாடிங்க. காவிரி சோழ நாட்டின் செழிப்பையும் விவசாய வளத்தையும் போற்றுதுங்க. மேகதாது அணை கட்டுறதுக்கு முன்னாடியே தண்ணி வரல காவிரியில். கட்டிட்டா நாம் எல்லாம் செத்து போயிடுவோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.